நாமத்தை பலத்தால வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே வெளிப்படுவதாக நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை ஆவியானவர் நம்மத்தை பேசும்படியாக ஒரு விஷயம் கண்டவை போய் அதை நோக்கி வச்சு வைக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நேற்று மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதானே தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த நல்ல கண்டவரே காலங்களுக்காக நாம் நன்றி சொல்கிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுகிறாங்க. பேசும் நீங்கள் உங்கள் பரிசுத்த ஆவியின் வார்த்தைப்படி பேசும் நாங்கள் கேட்கிறோம். இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்காக என்னோடு கூட நாம் வாசித்ததானே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நடக்கிறதான சம்பவங்களை குறித்து நாம் வேதத்திலே இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வேதம் இந்த நாளிலே சொல்கிறதான வார்த்தை குறித்து பார்க்கப்படும் போது இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்கியோர்கள் மத்தேயு, மார்க்கும், லூக்காவும் ஒரு விதமாகவும் யோவான் மாத்திரம் தனித்தும் சில காரியங்களை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கப்படுவது என்ன? அதிகாலையிலே இருட்டோடு கூட மகதலேனா மரியாள் மற்ற ஸ்திரீகள் எங்கே போனார்களா? கல்லறைகளுடைய இடத்திற்கு இயேசுவை காணும்படியாக போனார்கள். அல்லேலூயா. ஓய்வு நாள் அல்ல, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள். அல்லேலூயா. நாம் ஓய்வு நாளை ஆராதிக்கவில்லை, இயேசு உயிர்த்தெழுந்த நாளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதனுடைய கலாச்சாரத்தின்படி ஓய்வு நாள் என்று சொன்னால் சனிக்கிழமை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் சனிக்கிழமை ஆராதிக்கிறவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த நாளை அடுத்த நாளாக இருக்கிற வாரத்தின் முதலாம் நாளை தான் இந்த நாளை நம்முடைய ஆராதனை கூட நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இயேசுடைய தாய் மற்றும் அனைவரும் பிறந்து போகிறார்கள். போகிற போது வேதம் சொல்கிறானே வார்த்தை பார்க்கிறோம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் என்ன செய்தாரா? உட்கார்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. எங்கே ஒரு தெய்வ தூதன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த அதிகாரத்தை பார்க்கும் போது, அடுத்த நிருபத்தை பார்க்கும் போது ஒரு வாலிபன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே யோவான் சொல்லும்போது 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கும் போது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யார் வந்து சொன்னால் தெய்வ தூதர்கள் வந்தார்கள். அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் எல்லாம் போகிறார்கள். அதிகாலையிலே அதிக இருட்டோடு கூட எழுந்து அவர்கள் ஆண்டவருக்கு என்று சுகந்த வர்க்கமிடும்படியா யூதர்களுடைய முறைமையை நிறைவேற்றும்படியாக போய் கொண்டிருக்கிறார்கள். போகிறதான வேளையிலே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி மார்க்கு சொல்கிறார். என்ன பேசிட்டு போறாங்க? அது பெரிய கல்லா இருக்கிறதே, நமக்காக யார் அதை தள்ளுவான் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ அந்த கல் பெரிதா இருக்கிறது, அதை யாரால் தள்ள முடியாதா? ஸ்திரீகளால் தள்ள முடியாது. ஆண்களும் துணைக்கு போகவில்லை. ஆண்களும் துணைக்கு போகாமல் இருப்பதனாலே அதை தள்ளுவது எப்படி என்று யோசித்துக் கொண்டு போகிற போதுதான் பரலோகத்திலிருந்து தெய்வ தூதன் இறங்கி வந்தால் அந்த கல்லை புரட்டினால் அந்த கல் மேல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். இந்த தெய்வ தூதர்கள் ஆண்டுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே மிக விசேஷமான நிலைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்துடைய பிறப்பின் நாள் முதல் கொண்டு அவர் மரித்து பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் தெய்வ தூதர்கள் அவருடைய ஊழியத்தை செய்தார்கள். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை பார்க்கும்போது அங்கு ஒரு தெய்வ தூதர் வருகிறான். வந்து 4 விதமான காரியங்களை சொல்லுகிறான். ஒன்று, இந்த ஸ்திரீகள் இதை பார்த்த போது முதலாவது அவளுக்கு என்ன வந்துட்டா? பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆராதனைக்குள் வருகிறவர்களுக்கு பயம் இருக்காது. மரித்து போன ஆராதனைக்குள்ள அவர்களுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். அல்லேலூயா. இவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை காணும்படி வரவில்லை, மரித்து போயிருக்கிற இயேசுவுக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக இவர்கள் கடந்து வந்திருக்கிற இவர்கள் அந்த தெய்வ தூதனை பார்க்கிறார்கள். இவர்கள் முக்கியமாய் பயந்த காரியம் என்னென்று சொன்னால் இயேசுவின் சரீரம் கல்லறைக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. அவங்க என்ன அண்ணாவும் காய்மாவும் அவைகளை எங்கேயோ களவாடி கொண்டு போய் வைத்து விட்டார் என்கிறதான பயம். ஏனென்றால் இவர்கள் ஓய்வு நாள் என்பதனாலே அதற்கு முந்தின நாள் எங்க வரல, இவங்க கல்லறைக்கு வரவில்லை. குட் ஃப்ரைடே அன்னைக்கு அடக்கம் செய்யும் போது கூட தூரமான என்று பார்த்துட்டு போனாங்க, இடத்தை பார்த்துட்டாங்க. ஆனா 2ஆம் நாள் ஓய்வு நாள் என்பது வராதனாலே ஒரு 3ஆம் நாள்ல வருகிற போது இவருக்கு என்ன பயன்னா, ஒரு நாள்ல எல்லாம் மாறி போச்சு. அல்லேலூயா. இப்ப தேர்தல் நடக்குது, என்ன பண்றாங்க? பெட்டி காருக்குள்ள வந்துருது. அல்லேலூயா. அது போல எல்லாம் மாறிடுமோ என்கிறதான அந்த பயம். அது போல இயேசுவை யாராவது எடுத்துக்கொண்டு போயிட்டாங்களா அப்படி இந்த பயத்தோடு இருக்கும் போதுதான் தெய்வ தூதன் அவர்களுக்கு 4 விதமான காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிற 5ஆம் வசனத்துல, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி
நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. முதல் உயிர்த்தெழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தெய்வதூதன் பயந்து கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற, திகைத்து கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிறதான அந்த ஜனங்களை பார்த்து, பெண்களை பார்த்து அவன் சொல்லுகிற காரியம் என்றால் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு அவர் கொடுக்கிற முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. எனக்கு பயம் என்கிறதான வார்த்தை குறித்து நான் பார்க்கிறேன். சொல்லும் போதே பயப்படக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பயம் என்று சொல்லுவதற்கே பயப்படக்கூடிய ஆட்கள், எனக்கு பயந்து வாழ்கிற நிலைகளுக்குள்ளே இருக்கிறதான சடக்கூட்டங்களை குறித்து பார்க்கிறோம். எனக்கு கணவனுக்கு பயப்படுகிற பயங்கள், அல்லது பிள்ளைகளுக்கு பயப்படக்கூடிய பயங்கள், பெற்றோருக்கு பயப்படக்கூடிய பயங்கள், இது எல்லாமே நார்மலான ஒரு காரியம். ஆனால் இன்னைக்கு உலகத்தை குறித்தோ, உலகத்தின் நிலைகளை குறித்தோ, குடும்ப வாழ்வை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ ஏதோ ஒன்றை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இங்க தெய்வதூதன் சொல்லுகிறார், இவளை பார்த்து இவளுடைய பயங்கள் எல்லாம் என்னன்னா, இயேசுநாதர் எங்க போயிட்டார், அவர் மரித்து போனது உண்மை, கண்ணால் பார்த்திருக்கிறோம், அவரை அடக்கம் செய்த உண்மைதான், இப்போது சரீரத்தை காணுமே என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் போதுதான் தெய்வதூதன் அவரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதவர்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்த போது வேதம் சொல்லுகிறது, லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:10. தெய்வதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அன்றைக்கு ஒரு மனிதர்கள் பயந்தார்கள், மேய்ப்பர்கள் பயந்தார்கள். அவங்க எதை பார்த்து பயந்தார்கள்? தெய்வதூதனையும் கர்த்தருடைய மகிமையும் வனாந்தரத்தில் கண்டபோது பயம் உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த ஸ்திரீகள் கல்லறையில தெய்வதூதனை காணுகிற போது பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆனால் இந்த ரெண்டு இடத்திலும் பயப்படாதீர்கள் என்று சொன்னது யார் என்று சொன்னால் தெய்வதூதர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். இன்றைக்கு நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள், எதை குறித்தும் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது பயந்து கொண்டிருக்கிறதான ஒரு வாழ்வை குறித்து தான் இதனால் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள், திகைத்து கொண்டவர்களை பார்த்துதான் இயேசு சொல்கிறதான வார்த்தை பார்க்கிறோம். ஏசாயா 35:4 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஏசாயா 35:4 மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இது உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும்படி உங்கள் தேவன் பதிலளித்து வருவார். அல்லேலூயா. மனம் பதறிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு வருகிறதான வார்த்தை. இவர்கள் மனம் பதறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன? பயப்படாதீர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த காலவெளியிலே கடந்து வந்திருக்கிறோம். உலக பிரகாரமா எல்லா மனிதருக்கும் எல்லா நிலையிலும் கவலை இருக்கிறது. டாக்டர் எதுனா சொல்லிடுவாரா, ஒரு கவலை. அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் எப்படி முடியுமோ, யாருக்கு ஜெயம் கிடைக்குமோ, யார் ஆட்சி அமைப்பார்களோ என்கிற பயம் உண்டு. வேட்பாளருக்கு நாம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா என்கிற பயம் உண்டு. இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற மக்கள் ஒவ்வொரு காரியத்திலும் பயப்படுகிறார்கள். அதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தேவச்சனமே, எனக்கு அநேக காரியமான பயந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். எனக்கு எதை குறித்தோ, உன் எதிர்காலத்தை குறித்தோ, உன் பிள்ளைகளின் எதிர்காலை குறித்தோ, உன் வருமானத்தை குறித்தோ, உன் குடும்ப சூழ்நிலை குறித்தோ, உன் பொருளாதாரத்தை குறித்தோ, எதை குறித்தோ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாதா? பயம் இருக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால் இயேசு உயிருள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு முன்பதாக அந்த கடற்கரையின் மேல் அவர் நடந்து போகிறார். நடந்து போகிற போது சீஷர்கள் அவரை கண்டு என்ன செய்தார்களா? பயந்தார்கள். அல்லேலூயா. இயேசு கூடவே இருக்கிறாங்க. இயேசு அற்புதம் செய்கிறார், பிசாசுகளை ஓட்டுகிறார், எல்லாவற்றையும் இந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு வருகிற அந்த சாயலே இரவில் அவர்கள் மறைந்திருக்கிறபடினாலே, கண்களுக்கு தெளிவாய் தெரியாது இருக்கிறபடினாலே யாரை பார்த்து பயப்படுறாங்க? இயேசுவை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று இயேசு பேசினார். அல்லேலூயா. இந்த காலவெளியிலே தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான், முதலாவது எதை குறித்தும்
பயப்படாதீர்கள். அல்லேலூயா. செய்கிறவர் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்காக சகலத்தையும் அவர் செய்து முடிப்பதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவதற்கு நல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் யாருடைய கையில் இருக்கிறதா? அது ஆண்டுடைய கரங்களில் இருக்கிறது. அவர் உங்களுடைய உள்ள கையில் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிற திகையாதே, நான் உன் தேவன், உன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவக்கர் இன்றைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய ஆளுகை உங்களை உங்கள் குடும்பத்தின் இந்த காலங்களிலே நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ எந்த நிலையை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு நேராக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவுடைய வல்லமையினால் வருகிற வார்த்தை என்ன? முதலாவது, பயப்படாதீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது, அவர்கள் செய்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இரண்டாவது அவர்கள் யாரை தெரிந்தார்களா? அதே வசனத்தின் 5ஆம் வசனத்திலே தூதர் சிறுகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே என்ன செய்தாரா? உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை தெய்வ தூதர் யாருக்கு சொல்லுகிறார்? இந்த ஸ்திரீகளுக்கு சொல்லுகிறதானே இரண்டாவது வார்த்தை குறித்து பார்க்கிறார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எதற்காக வந்திருக்கிறார்கள்? உயிர்த்தெழுந்த இயேசுவை காணும்படியாக அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட பேசும்படியாக அல்ல. எதற்காக வந்திருக்கிறார்களா? மரித்து போன இயேசுவுக்கு 3ஆம் நாளிலே செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யும்படி வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய வழக்கம் 3ஆம் நாள் மரித்து 3 நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண இடத்துல போயிட்டு மண்ணுக்கு பால் ஊத்துட்டு இருக்கோம். பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிட்டு மண்ணுக்கு பால் ஊத்துறோம். செத்தவர் வந்து குடிக்க போறார். அல்லேலூயா. இதை யார் செய்கிறார்கள்? இன்னைக்கு கிறிஸ்தவம் செஞ்சுட்டு இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் பாஸ்டர் 3ஆம் நாள் வந்து கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு எங்க ஜோம் பண்ணோம்? செத்து போன கல்லறைக்கு போயிட்டு பாஸ்டர் என்ன பண்ண 3ஆம் நாள்ல ஒரு பாட்டு பண்ணி ஜோம் பண்ணிட்டு வரணும். அல்லேலூயா. எனக்கு இப்படிப்பட்ட பாரம்பரியங்கள், அன்றைக்கு அந்த பாரம்பரியத்தை கை கொள்ளும்படியா தேவனுடைய வார்த்தையை விட்டு இந்த பெண்கள் இயேசுவுக்கு சுகந்த வர்க்கணும்படியா எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டு போகிறார்கள். தெய்வ தூதர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் தேடுகிற இயேசு இப்பொழுது மரித்தவர் அல்ல, நீங்கள் தேடுகிற இயேசு இப்போது மௌனத்தில் இருக்கிறவர் அல்ல, நீங்கள் தேடுகிற இயேசுவானவர் கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டவர் அல்ல, நீங்கள் தேடுகிற இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை எப்படி வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலை மத்தியில இயேசு மரித்தவரை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு மரித்தவரை போல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு மரித்த இயேசுவை போல நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கை நம்பிக்கை இழக்க வேண்டிய நேரம் அல்ல, ஒரு நம்பிக்கையை துளிர்க்க வேண்டிய காலங்கள் இருக்கு. அல்லேலூயா. இயேசு மரித்தவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவருடைய வாழ்க்கையை கண்டு யோவானுடைய சுவிசேஷம் வாசிக்கிற 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் என்றால், யோவான் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரியாள் கல்லறைக்கு வெளியே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் பார்த்து வாசிக்கிறோம், மரியாள் இயேசுவை காணோம் செய்தி வந்துருச்சு, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி வந்துருச்சு. ஆனா என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? அழுது கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை அழுகையோடும் துக்கத்தோடு கடந்து போய் எத்தனை ஈஸ்டர் வந்தாலும் எத்தனை கிறிஸ்துமஸ் வந்தாலும் ஒரு வாழ்க்கை துக்க நாட்கள் முடியாமல் அழுது கொண்டிருக்கிறாயோ? தேவச்சனமே, இந்த காலங்களிலே வேதம் நமக்கு சொல்கிறது, அழுகிற முகங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்த தேவன், அவர் பாதாளத்தை ஜெயித்த தேவன். மரணமே ஒரு பொருள் எங்கே, பாதாளமே ஒரு ஜெயம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை பார்க்க யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் எப்படி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னே, நோவா பிறக்கிறதுக்கு முன்னே இந்த யோபு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த யோபு திட்டமாய் சொல்லுகிறார்,
என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. என் மாம்சத்தினுடைய எல்லாம் அழுகி போனாலும் கூட அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். அல்லேலூயா. இயேசு மரித்து போன நிலையில் அல்ல, இயேசு உயிருள்ளவராய் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது செத்தவர்களுடைய போட்டக்கு நடுவில் இயேசுவோடு போட வச்சிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு போனா அவருடைய கணவர் மரித்து போனார், அவருக்கு ஒரு மாலை, இயேசுநாதருக்கு ஒரு மாலை, அவருக்கு ஒரு மெழுகுவர்த்தி, இயேசுநாதருக்கு ஒரு மெழுகுவர்த்தி. ரெண்டு பேரும் என்ன செய்திருக்கிறாங்க? அடக்கம் செய்யப்பட்டு வைப்பது போல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. மரித்து போன நிலையிருக்கிற இயேசுவை பார்க்க வந்த முகத்தை போல அநேகருடைய வாழ்க்கை பார்க்கிறது. ஆனால் நீங்க வேதம் சொல்லுகிறது, நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறார்? இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீ யாரை தருகிறாய், எதற்காக அழுது கொண்டிருக்கிறார்? ஆனால் மரியாள் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார்? தோட்டக்காரர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அந்நியமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை, உலகத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை, ஒரு நாளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களுக்காக அரசியல்வாதிகள் வைக்கிற நம்பிக்கை, அல்லது கணவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் வைக்காமல் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பார்க்கிறோம், விசுவாசிக்க வேண்டிய ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அவர் மரித்த தெய்வம் அல்ல, அவர் ஜீவனுள்ள தெய்வமாய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே இந்த காலங்களில் நீங்களும் நாளும் மரித்து போன திரைத்திருக்கிறதான நிலைகளில் ஆண்டவரை ஆராதிக்க வந்த ஜெயவச்சனம் அல்ல. இயேசு மரிச்சிட்டு இருந்தாருன்னா எனக்கு இந்த சபை கிடையாது. அல்லேலூயா. உயிர் தெழாவிட்டால் பிரசங்கம் கிடையாது. பவுல் அதான் சொல்லல, அவர் உயிர் தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் மிருகமா இருக்கும், உங்கள் விசுவாசமோ வீணாகி போயிருக்கும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது இயேசுவை தேடி வந்த ஜனங்கள் என்னைக்கு வந்தாங்கன்னா அவரை பார்க்கும்படியாய் கல்லறைக்கு வந்தாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அதே லூக்கா 24 பார்க்கும்போது அங்க ரெண்டு மனுஷன் என்ன பண்றாங்க? எருசலேமிலிருந்து நடந்து போறாங்க. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எம்மாவுஸ் சீஷர்கள் அவரை குறித்து சொல்லும்போது கிளையப்பா என்று சொல்லப்பட்ட மனுஷன் நடந்து போனா. இவர்கள் 12 சீஷர்கள 2 பேர் கிடையாது. இவர்கள் இயேசுவுக்காக மற்ற சீஷர்களை போல இருந்தவர்கள். அல்லேலூயா. அந்த 11 பேர் மார்க்கு, மத்தேயு, லூக்கா, மத்தேயு இப்படி யோவானுடைய லிஸ்ட்ல இவங்க வரவில்லை, தனியாய் வருகிறார்கள். இவங்க 2 பேரும் போறாங்க, இயேசு அவங்களோடு கூட போகிறார். போகிற போது அவங்க எப்படி போறாங்களா? துக்க முகமாய் போகிறார்கள். இயேசு அவங்களோடு கூட பேசுறார். பேசும்போது கூட அவங்க சொல்றாங்க, இப்படியாய் ஒருத்தர் வந்தார், ஜனங்களை மீட்பார் என்று அறிந்திருந்தோம், ஆனால் அவரை என்ன செய்றாங்க? சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? எங்களிடத்தில் சில ஸ்திரீகள் கல்லறையில் போனார்கள், கல்லறை திறந்திருக்கிறது, அவர் உயிரோடு கூட காணப்பட்டார் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனா இவங்க எப்படி போறாங்க? துக்கமாய் போறாங்க. அல்லேலூயா. இயேசு செத்துட்டா செய்தியும் வந்துருச்சு, இயேசு உயிரோடு இருக்கிற செய்தியும் வந்துருச்சு. ஆனா எப்படி இருக்கிறாங்களா? துக்கமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்கிறது, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவது இயேசு. இன்னைக்கு உங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றாரு, மூன்றாவதாக இந்த தெய்வ தூதன் சொல்லுகிற காரியம் என்ன? 7ஆம் வசனம் வாசிக்கலாம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தெழுந்து எழுந்தார் என்று யாருக்கு சொல்ல வேண்டுமா? சீஷர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை யாருக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, உலக மக்களுக்கு அல்ல. 3 வருஷ காலம் யார் கூட இருந்தாங்க? ஆண்டவர் கூட இருந்தாங்க. அல்லேலூயா. 3 வருஷ காலம் ஆண்டவரோடு இருந்த சீஷர்களுக்கு இப்ப என்ன தெரியாது? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று தெரியாது. அல்லேலூயா. எனக்கு அநேக விசுவாசிகளுக்கு இன்னும் கூட பொழுது விடியாமல் இருப்பதனாலே இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி தெரியாது. அல்லேலூயா. நாம் நித்திரைக்குள்ள தூக்கத்துக்குள்ள இருந்து ஒருவேளை வேற எங்கேயாவது சர்ச்சுக்கு போலாமா நினைத்துக் கொண்டிருக்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அவருக்கு யாருக்கு தெரியாது? இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததற்கு முன்பதாக, மரிக்கிறதற்கு முன்பதாக சீஷர்களோடு கூட பேசுகிற போதெல்லாம் எதை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய மரணங்களை குறித்து, அவர் படப்போகிற வேதனை குறித்து, சிறுமை குறித்து பேசுகிறார். 3ஆம் நாள் இயேசு உயிரோடு கூட எழுந்து கொள்ள போகிறதையும் தம்முடைய சீஷர்களோடு கூட அநேக முறை பேசுகிறார். அல்லேலூயா. தேவாலயத்தை காட்டுறாங்க.
தேவாலயத்தை பார்த்து சொல்ற, ஆண்டவரே சாலமோன் கட்டின ஆலயத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் இடிச்சு 3 நாள்ல என்ன செய்ய போறேன், கட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே இதை கட்ட 40 வருஷம் ஆச்சு. அவன் சொல்றாரு, அவர் தன் மாம்சத்தை குறித்து சொன்னார் என்று வாசிக்கிறது. அவளுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு அவர்களை பலப்படுத்தும்படியாய், உறுதிப்படுத்தும்படியாய், நான் செத்துட்ட நான் என்னை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்கன்னா என்னை குறித்து பயப்படாதீங்கப்பா, 2 நாள் வெயிட் பண்ணுங்க, 3ஆம் நாள் உயிரோடு நான் வந்துருவேன் என்கிற செய்தியை ஒவ்வொரு நாளும் இயேசு தன் ஊழியத்தின் பாதையில நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். வேத வாசித்து சொன்னால் மத்திய சுவிசேஷம் வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 21 வாசிக்கலாம். மத்தேயு 16:21. அதுமுதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேத பாடகராலும் பல பாடுகள் பட்டு கொண்டு 3ஆம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்ல தொடங்கினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதற்கொண்டே சொல்லிட்டாரு, அண்ணா காய்பேர கொலை செய்வாங்க, வேத பாடலுக்கு விரோதமா எழுப்புவாங்க, நடக்கிற கரெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் நான் 3ஆம் நாள் என்ன செய்ய போவேன், உயிரோடு கூட எழுந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. இந்த செய்தியை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம் 18-19 வசனங்களை பார்க்கும்போது இயேசு அங்கேயே என்ன செய்கிறாரா, சொல்லிக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. ஆனால் நிறுவனமாக இயேசு எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்திருந்தாலும் கூட, ஆனால் ஒருவனும் எங்க வரல, 3ஆம் நாள்ல கல்லறைக்கு வரல. பெண்களுக்கு இருந்த தைரியம் யாருக்கு இல்லாம போச்சு, ஆம்பளைகளுக்கு இல்லாம போச்சு. அல்லேலூயா. அதிகாரத்தோடு கூட கல்லறைக்கு ஓடி வருவதற்கு அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்களா, பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒளிந்து கொண்டிருக்கிறதான ஒரு வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்வது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை வாசித்தோம்னு சொன்னால், வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்காலத்திலே சீஷர்கள் கூடிய இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இவர்கள் கதவு பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னாக ஒளிந்து கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. மன தைரியம் இல்லை, இயேசுவே கொலை செஞ்சுட்டாங்க, நமக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்கிறதானே அந்த பயத்தினாலே, அந்த நடுக்கத்தினாலே 11 பேரும் ஒரு வீட்டை பிடிச்சி அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவதான் சீஷனுக்கு தேவதூதன் சொல்லுகிறான், என்ன சொல்லுறா, இயேசு உயிர்த்து இருந்துட்டாரு, அதை போய் முதல்ல நீங்க யாருக்கு சொல்லுங்க, அவருடைய சீஷருக்கு சொல்லுங்க. நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் வைத்து போற காரியங்களை சொல்லியும் அறிவில் உணர்வில்லாத இருக்கிற வாழ்க்கை. என்று சொன்னால் வேத வாக்கியத்தை எல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தும் சொன்ன பிறகு வேத வாக்கியத்தை அறியக்கூடிய இருதயம் இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். ஏன் இன்றைக்கு நம்பிக்கை எழுத போகிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில பயம் வருகிறது, ஏன் உயிர்த்து இயேசுவை தரிசிக்க முடியல, எனக்கு வேத வார்த்தைகளை அறிந்து பார்க்கிற இருதயம் இல்லாத மந்த இருதயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மற்ற புத்தகத்தை எல்லாம் படிப்பதற்கு கொடுக்கிற நேரங்கள், மற்ற காரியத்தெல்லாம் அறிந்து கொள்வதற்கு, அறிவை பெருத்துக் கொள்வதற்கு இருக்கிறதான அந்த எண்ணங்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த வேத சத்தியத்தை அறியும்படியாக இருதயம் எனக்கு ஆண்டவருடைய வசனத்தை தேடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சொல்லுவார்கள், ஒருத்தவங்க சொல்ல 11 பேர்ல ஒரு நாள் கூட எப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நமக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறாரு, சபை காட்டும்போது சொன்னாரு, நம்ம போகிற போது நமக்கு சொன்னாரு, கடைசியா கெட்சமனுக்கு போகும்போது கூட சொல்லிட்டு போனாரு, இதெல்லாம் நடக்கும் போது சொன்னாரு என்று 11 பேரில் ஒருவனும் சொல்லவில்லை. அல்லேலூயா. எனக்கு சுவிசேஷம் யாருக்கு சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம், கிறிஸ்தவன் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். கேரளத்தை யாருக்கும் போய் பாடிப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்தவன் தான் இயேசு தான் என்ன விசுவாசிக்க ஆரம்பிக்க, என்ன எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. என்ன கேரளம் ஈஸ்டர் சர்வீஸ் பிரசங்க யாருக்குதான், வெளியிருக்கிற ஆத்துமாக்களுக்கு அல்ல, உள்ள ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின அநேக ஆண்டு காலம் அமர்ந்திருக்கிற விசுவாசிக்கு தான் என்ன யாருன்னு சொல்லி இருக்கிறோம், இயேசுவை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன அர்த்தம், உணர்வில்லாத இருக்கிறவர் இருதயம், ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரக்கூடாத இருதயம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருப்பதனாலே என்னும் சுவிசேஷம் யாருக்கு சொல்லப்படுகிறது, நமக்கே சொல்லிட்டு இருந்தோம்னா எந்த தேசத்தையே ரட்சிக்கப்படும்.
நமக்கு ஈஸ்டர் பண்டிகை, ஏன்னா நமக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார், கலங்காத, பயப்படாத, தைரியமாயிரு, இயேசு சாவலன்னு சொல்லிட்டு நம்ம உன்னை வெளியே போய் யாருக்கு நாம சொல்ல போறோம்? இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, பூட்டி கொண்டு பயந்து இருக்கிற சிஷ்யர்கள். ஆண்டவர் எழுதுறதுக்கு முன்னாடி காலையில வந்து யார் இருக்கணும்? 12 மணி ஒரு நேரம் பிறக்க போகுதுன்னா விடிந்து வர நேரத்துல முதல் அவங்க நிற்கிறேன், நம்மால் உள்ள நிற்போம், வெளியே வர போறேன். நம்ம வாழ்க்கை பிரச்சனை 2 நாள் பயந்தமே, அந்த பயம் போய்விட்டது, திகைப்பு போய்விட்டது. இனி நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி 11 பேர் வரிசையை நிறுத்த வேண்டிய இடத்துல அவர்கள் நிற்காமல் எங்கே இருக்கிறார்கள்? பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறார். இயேசு போய் தேடி போய் சொல்லிப்பா அவங்களுக்கு சமாதானம். அப்போ என்ன செய்யல? நம்புறதே இல்லை, விசுவாசிக்கிறார்கள். ஆனா சொல்லுகிறது சந்தேகத்தோடு விசுவாசித்தாங்க. இன்னைக்கு விசுவாசம் அப்படி. ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் பிரச்சனை மாறல? ஏன் போராட்டம் மாறல? ஏன் பலவீனம் மாறல? விசுவாசிக்கிறோம், சந்தேகத்தோடு விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நிலைகள் தானே கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர்கள் செய்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். முழுமையா விசுவாசிக்கிற ஆண்டவர் தம்முடைய உடலை காண்பிக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன செய்யறா? அவர்கள் மந்த இருதயமோ அவிசுவாசமா இருந்தாங்க. அன்னைக்கு தோமா உள்ளே இல்லை. தோமாவை பார்த்து ஆண்டவர் மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு மறுபடியும் வீட்டுக்கு போய் சொல்றாரு, தோமாவே வாப்பா, என் கையை பார், என் காயத்தை பார். ஒரு விரல் போடுகிற அளவுக்கு அவருடைய காயம் வந்து எப்படி இருக்கிறதா? ஆறாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காயம் ஆறணும்னா அநேக நாட்கள் ஆகும் இல்லைங்களா? அப்ப இயேசு சொல்கிறார், உன் விரலை விட்டு பாருப்பா, என் விழாமை பார். ஒரு ஈற்று உள்ள போயவர்களுக்கு காயம் அப்படியே இருக்கிறது, வந்து பாரு. நான் உயிர்த்து 8 நாள் தான் அவர் வந்து பாருப்பான்னு சொல்லும் போதுதான் ஐயோ என் ஆண்டவர் என்று சொல்கிறார். எனக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. அநேகர் குத்தி குத்தி காரியங்களை சொன்னால்தான் எனக்கு என்ன செய்கிறார்கள்? எனக்கு வசனத்தை பிடித்துக் கொள்றாங்க. அது வரைக்கும் அந்த வசனத்தை அறியும்படியால் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு என்ன நெருக்கம் வந்தாலும், எனக்கு விரோதமா எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எனக்கு விரோதமா எத்தனை பாடுகள் வந்தாலும், உயிர்த்தெழுந்த மீட்பர் என்பதனாலே நான் பூட்டிய வீட்டுக்குள் அல்ல, பூட்டப்பட்ட வீட்டை திறந்து கொண்டு போவேன் என்கிற நம்பிக்கையோடு கூட வாழ்வதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டவுடனே அடங்கி போய் அப்படி கல்லறையில் படுத்தது. அல்லேலூயா. 3ஆம் நாள் கல்லறை தெரிந்தது. அல்லேலூயா. எத்தனை காவல் போட்டாலோ அத்தனை காவல் விஸ்வங்களையும் முடித்தவர் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வாதாளம் அவரை மேற்கொள்ளவில்லை, வாதாளத்தை அவர் மேற்கொண்டார். அல்லேலூயா. மரணம் இயேசுவை பார்த்து தோற்று போனதையா? அல்லேலூயா. மரணத்தை பார்த்து இயேசு தோற்று போல மரணம் இயேசுவிட தோற்று போனது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் மரிச்சிட்டானா அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கையில ஜீவன் போனா திரும்பி ஜீவன் வராது. ஆனா அவர் யோவான்ல சொல்றாரு, நான் ஜீவனை கொடுக்கவும் திரும்பவும் சுதந்திரத்துக் கொள்வதற்கும் எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் பிதா என்று அவருக்கு உணர்த்துகிறார். உணர்வில்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, முதலாவது நீங்க போய் யாருக்கு சொல்லுங்க? சீஷர்களுக்கு சொல்லுங்க. சொல்லிட்டு அது சொன்னாங்க, அவர் எங்கே போகிறாரா? அவர்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார். அல்லேலூயா. அதே வசனம் சொல்கிறது, அவர் அவளுக்கு முன்னே எங்கே போகிறார்? கலிலேயாவுக்கு முன்னே போகிறார். இயேசுக்கு முன்னே போக வேண்டிய என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உயிர்த்தெழுந்த பின்பு நான் எங்க வருவேன்னு சொன்னா கலிலேயாவுக்கு வருவேன். எங்க ஊழியத்தை துவங்கினாரோ அங்கே இயேசு மீண்டும் சந்திக்கப்படுகிறார். இந்த கலிலேயா கப்பர்நகூம் இடத்துல தான் அவருடைய சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அங்கேதான் அநேக அற்புதங்களை அடையாளங்களை சுற்றி சுற்றி செய்து வந்திருக்கிறார். இப்ப மரித்து போயிருக்கிற இயேசு உயிரோடு கூட எழுந்த பிறகு இல்ல, அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் எழுந்த உடனே நான் எங்க வந்துருவேன்? கலிலேயாவுக்கு வந்துருவேன். நீங்களாம் எங்க வந்துருங்க? கலிலேயாவுக்கு வந்துருங்க. அல்லேலூயா. நீங்களாம் எழுந்த உடனே எங்க வர வேண்டுமா? சபைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கணும், தரிசிக்கணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த சாயோடு கூட எங்க வர வேண்டுமா? எனக்கு சபைக்கு வர வேண்டும். ஆனால் விசுவாசி உலகத்தை நினைத்து, உலகத்துடைய காரியத்தை நினைத்து, எனக்கு வீட்டிலேயே பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அழுது கொண்டிருக்கிற வாழ்க்கை. என் பிரச்சனை உனக்கு தெரியுமா பாஸ்டர்? நீ வந்து சாதாரணமா வந்து வாமான்னு கூப்பிடுற சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. என் குடும்ப போராட்டம் உனக்கு தெரியுமா? அவர் கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். இன்னும் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறேன். எனக்கு இயேசு எங்க வாசம் பண்ணுகிறார்? மகிமை நிறைந்திருக்கிற ஸ்தலத்திற்குள்ளே தேவாவினர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனை இருக்கிற ஆளு, பயப்படுகிற ஆளு, நம்பிக்கை இல்லாத இருக்கிற ஆட்கள் எங்க வர வேண்டுமா? சபைக்குள்ள வரணும். அல்லேலூயா. அவர் சபைக்குள்ள வந்தா யாரை தரிசிக்கலாம்? மரித்து போனவரை அல்ல, மௌனத்தில் அடக்கம் பண்ணப்பட்டவர் அல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான ராஜாதி ராஜாவை, சாமாமை உள்ளவரை, 10,000 பேர் சிறந்தவர், பிதாவுக்கு ஒப்பான
பிரியமானவரே, வேதம் சொல்லுகிறது வெள்ளையங்கி தரித்துக் கொண்டிருக்கிறவரை நாம் தரிசிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் கலிலேயாவுக்கு அடையாளமா இருக்கிறதானே தேவாலயத்துக்கு வரும். அல்லேலூயா. சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நம்ம விட்டுறக்கூடாது. ஈஸ்டருக்கு மட்டும் வந்துட்டு போயிடக்கூடாது, கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் வந்துட்டு போயிடக்கூடாது, குருத்தொழிலுக்கு மட்டும் வந்துட்டு போயிடக்கூடாது, ஒருவரை புனித வெடிக்க மட்டும் வந்துட்டு போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை நான் எங்க சந்திக்க வேண்டுமா, கலிலேயாவுக்கு நான் முன்ன போறேன், நீங்க பின்னாடி வாங்க. அல்லேலூயா. இயேசு நமக்கு முன்ன வைத்திருந்த இயேசு அப்படி ஆழத்தை அலங்கரிக்கப்பட்ட இடத்துல அவர் மகிமையை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் தரிசிக்கும்படியா வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் சொல்கிற தெய்வ தூதர் 4 விதமான காரியங்கள் சொல்றாங்க. ஒன்று, என்ன செய்யாதீங்க, பயப்படாது. இரண்டாவது, யாரை தேடுறீங்க, மரித்தவரை தேடுகிறீர்கள், அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு படி இருந்திருக்கிறார். மூன்றாவது, யாருக்கு சொல்லுங்க, சீஷர்கள் சொல்லுங்கள். நாங்கள் சொல்றா, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் முன்ன போனா நீங்க பின்ன போயிட்டே இருக்க, உங்களுக்கு முன்பு இருக்கிற எந்த ஆயுதம் எல்லா தடைகளும் அவர் உடைத்து வைத்த இயேசு வல்லமையினாலே உங்களுக்கு முன்னிருக்கிற எல்லா பிரச்சனையும் அவர் மாற்றி உனக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக அவர் முன்னே கடந்து போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டோம். தெய்வத்துடன் தோன்றி உடைய பார்த்து சொல்கிறாங்க, பயந்தார்கள். இயேசு எங்க போயிட்டாருன்னு பயந்தாங்க. அவளை பார்த்து ஒரு சின்ன வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது, பயப்படாதீர்கள். இரண்டாவது, நீங்கள் மரித்த இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இல்லை, நாம் சொன்னபடி வைத்திருந்தார். மூன்றாவது, யாருக்கு சொல்லுங்கள், நீங்கள் போய் அவைகளை சீஷர்களுக்கு சொல்லுங்கள். நான்காவது, அவர்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்கிறதான செய்தி சொல்லப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார். மரித்த இயேசுவை ஆராதிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை துக்கமுகமா இருக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு தெய்வன் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எனக்கு சீஷனுக்கு அறிவிக்க வேண்டிய நேரம் அல்ல, உலகத்தில் அறியப்படாத ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய காலத்துல நமக்கே சுவிசேஷம், நமக்கே பிரசனம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பூட்டிய வீட்டுக்குள்ளே பயந்து வாழ்கிற வாழ்க்கைக்காக இயேசுவினோடு எழுப்பட வேதம் சொல்லுகிறது, அவருடைய சாய்ந்து தரித்துக் கொண்டு வல்லமையாக எழுப்பி கர்த்தருக்காக பிரகாசிக்கபடியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே இந்த வீட்டில் ஆண்டவர் உங்களுக்கு முன்னே அவர் போகிறார். நீங்க போகிறது உங்க வீட்டுக்கு முன்னே உங்களுக்குள்ள போகிறார். நீ போற வெளிச்சத்துக்கு முன்னே அவர் போவார். உன் பிரச்சனைக்கு நடுவில், உன் தேவைக்கு நடுவில், உன் எதிர்பார்ப்புக்கு நடுவில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில செய்து தெரிஞ்சு கொள்வீர்கள். நான் சொல்லிக்கிறேன், அதிகமா நேசிக்கிறேன். விளக்கின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான காலவரைக்காக நன்றி சொல்கிறேன். பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கபடியாக கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாளில் லாக்டவுன் நிமித்தமாக உலகம் முழுவதுமாக இந்த நாட்களை கர்த்தருடைய பிள்ளைகள் கொண்டாட முடியாமல் போனாலும் இந்த நாட்கள் தேவன் ஒரு திறந்த வாசல் சபைகளுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அவர்கள் தரப்பார். இதை நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். அல்லது நாங்கள் பயந்த வாழ்க்கை அல்ல, அதுவரையே ஸ்தோத்திரிக்கிறோம். அதுவரை இயேசுவை தேட வேண்டிய இடத்தை விட்டு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறதை தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல தகப்பனே. அதுவரையே ஸ்தோத்திரம். இன்று எங்களுக்கு சுவிசேஷம் அல்ல, நாங்கள் எழுதி மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான இருந்ததை எங்களுக்கு கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறோம். நாங்கள் அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். வாழ்வின் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறத்தக்கதாக வச்சிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிலையாய் இருக்கும்படியாக வாழ்த்து நாங்கள் வச்சிருக்கிறோம். விசேஷமாக இருக்க அந்த 2 தேவாலய பிரதிஷ்டைகள் கர்த்தருடைய மகிமை பிரசன்னமிருந்து நடத்தும்படியாக வச்சிருக்கிறோம். ஆயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவாராக உமக்கு ஸ்தோத்திரம். இதனாலே நாங்கள் வச்சிருக்கிறோம். வருகிறான தேர்தலுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அதுவரை 5 ஆண்டுகள் நாங்கள் கடந்த நிலையை அறிந்திருக்கிறோம். மீண்டுமாய் சந்திக்கிற தேர்தலை கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தக்கதாக மனுஷனுடைய சதி முயற்சிகள் பண பிழக்குகள் எல்லாம் அகன்று கர்த்தர் செய்து கொடுக்கத்தக்கதாக நீர் யாரை குறித்திருக்கிறீரோ அவரை தேவன் அனுமதி தேசத்துக்கு தமிழ்நாட்டுக்கு 5 மாநிலத்துடைய முதலமைச்சராக யாரெல்லாம் தமிழெல்லாம் எம்எல்ஏக்களாக அதுவரை அமைச்சராக வரும்படியாக தமிழகத்தின் 5 மாநிலத்தில் நல்ல நிலையை கொண்டு வரக்கூடியதான கர்த்தர் அனுமதியை முதலமைச்சருக்கு கொடுக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். நாட்களே இந்த தேர்தலில் எல்லா அசம்பாவிதங்கள் வன்முறைகள் எல்லாவற்றை தேவன் மாற்றி சமாதானத்தோடு நடக்க தேவன் கிருபை செய்கிறார்கள். கிருஷ்ணத்தின் நாட்களில் தேவன் கிருபை கரம் அதிலிருந்து பாதுகாக்கப்படி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கொரோனா திருச்சாண்டுகளை ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக மரணங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கிருபையா இறங்கு வீணாக பாஸ்போர்ட் ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாம் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது நாமே நாமே சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் வழியுடனே பிரஸ்தனாமத்தை ஸ்தோத்திரி கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்கப்பட கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கண்டிட கடவுள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகை மற்றும் நாம் யாவரோடும் ஊழியர்களோடும் சகல பிரயாசங்களோடும் நடைபெற்று